ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி சைக்கிட் லேர்ன் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட்டை எப்படி கொண்டு வரது, நம்ம இந்த மிஷின் லேர்னிங்காக நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கப்புறமேல் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுவோம். அது மேல நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சைக்கிட் லேர்ன் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறமேல் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்மளோட டுட்டோரியல்ஸ்ல எல்லாருமே இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு வியூவிங்க்கு எல்லாமே கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஓஎஸோட இது என்னன்னு நீங்க பாத்துங்க. ஸோ நீங்க கேட் இடிசி, நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷனில் போனீங்கன்னா /etc/OS ரிலீஸ் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெரியும். என்ன வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உபுண்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பைத்தான் இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பைத்தான் 2 இருந்ததுன்னா எதுவுமே வராது, நாட் ஃபவுண்ட்னு வரும். ஸோ நீங்கள் பைத்தான் 3ன்னு டைப் பண்ணிங்கன்னா தான் பைத்தான் 3க்கு போகும். ஸோ என்னோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த வெர்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு பைத்தான் இல்லைன்னா sudo apt install பைத்தான் 3. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ என்னது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிடுறதுனால இந்த இடத்த ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் அது காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னன்னா, நான் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எல்லாமே ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனகோண்டா ஸ்கிரிப்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்க. அது எப்பயுமே நல்லது. நான் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் இருக்குது. இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களோட இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகும். இது ஒரு 250 MB இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா நான் இந்த லிங்க்ல ஷேர் பண்ண இந்த இது ஒர்க் ஆகல, wget ஒர்க் ஆகலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்த கோ டு லிங்க்னு கொடுத்துருக்கலாம், இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் என்ன லேட்டஸ்டான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்த போனீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும், லினக்ஸ் சிம்பிள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். லாஸ்ட் டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 64 பிட் x86. ஸோ இதுதான் நான் காப்பி பண்ணியிருப்பேன். ஸோ இதோட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணி wgetன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த HTTP இந்த லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் wgetன்னு கொடுத்து அங்கே நீங்கள் என்ன காப்பி பண்ணீங்களோ அந்த லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கிட்ட டவுன்லோட் ஆயிடுச்சு அந்த ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா கேட்குது என்டர் டு கண்டினியூன்னு. ஸோ நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் என்டர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் இது பண்ணுற மாதிரி வரும். ஸோ கடைசி அந்த எண்ட் யூசர் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு எஸ்ன்னு கேட்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒரு 20-30 டைம்ஸ் நீங்கள் என்டர் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே இதுவாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் ஆர் நோவான்னு கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக இந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுங்க. உங்களோட யூசர் நேம் என்னவோ அந்த இடத்துல அது டவுன்லோட் ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி பேஷ் அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தீங்கன்னா
நீங்கள் வந்து எண்ட் யூசர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அக்ரின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஒரு அனகோண்டா என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் அனகோண்டா என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா, நம்ம நிறைய பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து செப்பரேட்டாக ஒரு என்விரான்மெண்ட் இருந்ததுன்னா, அது மற்ற விஷயத்தை எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. நம்ம வேணுன்றப்போ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எனேபிள் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். எப்படி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அனகோண்டால. பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அனகோண்டா வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நெறைய பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேக்கேஜஸ்க்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து, டூ யூ விஷ் டூ இனிஷியலைஸ் அனகோண்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணணுமா என்னான்னு கேட்குது. நீங்க ஜஸ்ட் எஸ்ன்னு குடுங்க. அது வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். வேற எந்த சேஞ்சஸும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ, இத நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா என்னான்னு பார்க்கறதுக்கு, காண்டா வெர்ஷன். ஸோ, இதுல வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இது செட் பண்ணணும். அது செட் பண்ணாததுனால இந்த இடத்த இது பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இந்த இடத்த வந்து இந்த இந்த பேஷ் ஆர்சி ஃபைல நம்ம வந்து சோர்ஸ் பண்ணுவோம். சோர்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. இத நான் கிளியர் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ, நீங்க சோர்ஸ் பண்ணும்போது இந்த இடத்த கேர்ஃபுல்லா பாருங்க. பேஸ்ன்ற பேக்கேஜ் வரும். ஸோ, நம்ம வந்து சோர்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ, உங்களோட பேஷ் ஆர்சி ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபைல வந்து நீங்க வந்து சோர்ஸ் பண்ணுங்க. சோர்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பேஸ்ன்ற பேக்கேஜ் வந்து. ஸோ, இப்படி வந்துருச்சுன்னா, நீங்க வந்து அனகோண்டா வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ, காண்டா ஹெல்ப் இப்படி அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இதுல என்ன வெர்ஷன் இருந்திருக்கு, இந்த மாரி உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும். அவைலபிள் கமாண்ட்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து நம்ம வந்து அனகோண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப பேஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ். ஸோ, நம்ம வந்து டிஃபால்ட் என்வைரன்மென்ட்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு புது என்வைரன்மென்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். புது என்வைரன்மென்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து காண்டா கிரியேட் நேம் உங்களோட என்வைரன்மென்ட்டோட நேம். நம்ம வந்து எம்எல்னு கிரியேட் பண்ண போறோம். மெஷின் லேர்னிங்ன்றதுனால. ஸோ, நான் வந்து எம்எல்னு கிரியேட் பண்றேன். ஸோ, இது வந்து என்ன பண்ணும்னா வந்து உங்களுக்கு டிஃபால்ட் பேஸ் இது வந்து கேட்கும். ஜஸ்ட் நீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணணும். நீங்க எதுவும் சேஞ்ச் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க எஸ்ன்னு குடுத்தா போதும். உங்களுக்கு வந்து என்வைரன்மென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ, இந்த என்வைரன்மென்ட் இந்த இடத்துல சில இது வந்திருக்கு. எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு நானு. ஸோ, ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து காண்டா ஆக்டிவேட் எம்எல் இப்படி குடுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வந்து இங்க கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல வந்து பேஸ்ன்றது வந்து இப்ப நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எம்எல்ன்னு மாறிடும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல பேஸ்ன்னு இருந்துச்சு. நம்ப புது என்வைரன்மென்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எம்எல்ன்னு மாறிடுச்சு. ஸோ, இப்படி மாறிடுச்சுன்னா நீங்க வந்து கரெக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து Scikit learn வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு வந்து Scikit learn வந்து வரும். ஸோ, இப்போ வந்து நம்ம அப்படி இல்லன்னா நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, நீங்க வந்து காண்டா காண்டா ஃபோர்ஜ் Scikit -learn. ஸோ, இப்படி குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ, காண்டா இன்ஸ்டால்ன்னு குடுக்கணும். நான் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் வந்து மறந்துட்டேன். ஸோ, இந்த இடத்துல காண்டா இன்ஸ்டால் காண்டா ஃபோர்ஜ் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Scikit learn வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ, பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு அனகோண்டா வந்து உங்களுக்கு இதுலயே வரும். இதுல வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு வரும். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து Scikit learn வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாரி வந்து எரர் குடுக்குது. ஸோ, இந்த எரருக்கு என்னன்னா வந்து நம்ம வந்து சேனல் வந்து ஆட் பண்ணல. நம்ம வந்து காண்டா ஃபோர்ஜ்ன்ற சேனல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். காண்டா கான்ஃபிக் -append சேனல்ஸ்ல காண்டா ஃபோர்ஜ்ன்ற சேனல் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ, நம்ம திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது எரர் வருதா என்னன்னு. ஸோ, இந்த வாட்டி வந்து ப்ராப்பரா ரிசால்வ் ஆகணும். பார்க்கலாம். ஸோ, உங்களோட டிஃபால்ட்டா அனகோண்டாலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து Scikit learn வரும். ஸோ, நம்ம இது ஜஸ்ட் நம்ம வந்து கிராஸ் செக் தான் பண்றோம். ஸோ, அதனால தான் இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம். ஸோ, திரும்பவும் வந்து கலெக்ட் ஆகுது இன்ஃபர்மேஷனு. இப்ப பார்க்கலாம் வருதா என்னான்னு. நம்ம வந்து இதுல இந்த வாட்டி வந்து ப்ராப்பரா ரிசால்வ் ஆச்சு. இதுல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, நான் வந்து வெறும் காண்டா இன்ஸ்டால்ல காண்டா 4G Scikit learn குடுத்தேன்.
நான் இந்த ஹைஃபன் சீன் என்ற இந்த சேனல் ஆப்ஷன் நான் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் எரர் வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து காண்டா இன்ஸ்டால் ஹைஃபன் சி காண்டா ஃபோர்ஜ் சைக்கிட் லேர்ன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஹைஃபன் சீன் என்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கலனா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசால்வ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இவ்வளோ பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகும்னு. ஸோ டோட்டலாக 120 MBக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இது நம்ம வந்து எஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேக்கேஜஸும் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நான் இந்த இதுலேயும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த இடத்த வந்து ஹைஃபன் சீன்ன்றதை நான் இங்கே ப்ராப்பராக கொடுத்துட்றேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிப் லிஸ்ட்டுன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா காண்டா லிஸ்ட்டு சைக்கிட் லேர்ன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் ஆன பேக்கேஜஸ் வந்து வரும். இப்போ எல்லா பேக்கேஜும் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணோமா என்னன்னு சொல்லி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜஸாக இன்ஸ்டால் ஆகிட்டு வருது. ஒரு 130 MBக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து சைக்கிட் லேர்ன் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்கிட் லேர்னும் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த இடத்துலயே தெரியுது உங்களுக்கு 1.10 இந்த பேக்கேஜஸ் வந்து 27 MBக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு. நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். காண்டா லிஸ்ட் சைக்கிட் லேர்ன்னு உங்களுக்கு என்ன இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் நம்ம வந்து காண்டா லிஸ்ட் சைக்கிட் லேர்ன் கொடுப்போம். ஸோ சைக்கிட் லேர்னோட என்ன வெர்ஷனு, அது எங்கேருந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, எந்த சேனல்லேருந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு உங்களுக்கு வந்து அழகாக வருது. ஸோ எந்த என்வரான்மெண்ட்டில் இருக்குதுன்னு கூட வருது. நம்ம இந்த என்வரான்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சைக்கிட் லேர்ன் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.